Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. என்ன ரீசன்னு பார்த்தீங்களா, எனக்கு வியூஸ் ஒன்றும் வரவே மாட்டேங்குது. வீணாக போட்டு போட்டு வருத்தப்படுறதா போச்சு. சரி, இருந்தாலும் ஹிந்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை நான் போடுறேன். நான் டீச்சிங் வீடியோஸ் தான் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்துட்ருந்தோம், அதனுடைய கண்டினியூஷன். இப்போ நான் விரும்புகிறேன், ஐ வாண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படிங்க. மைம் ஏ கலம் சாஹ்தா ஹூ, மைம் ஏ கலம் சாஹ்தா ஹூ, ஐ வாண்ட் எ பென், ஐ வாண்ட் எ பென். நான் ஒரு பேனா விரும்புகிறேன். இந்த ஐ வாண்ட்டுக்கும் எனக்கு ஒரு பேனா வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் பேனா விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வேண்டும்ங்கிறத பற்றி அடுத்த லெசனில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை பாருங்கள். மைம் ஏ கலம் சாஹ்தா ஹூ, நான் ஒரு பேனா விரும்புகிறேன். வா ஆத்மி குச் காம் சாஹ்தா ஹை, இந்த மைம் வந்ததுனால இங்கே ஹூம், வா ஆத்மி குச் காம் சாஹ்தா ஹை, அந்த மனிதன் ஏதாவது வேலை வேண்டுகிறான். இதுலேயே வேறு ரீஜனல் லாங்குவேஜ் கூட கொடுத்துருக்காங்க. எல்லோரும் பார்த்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மூணும் கொடுத்துருக்காங்க. இது பிராத்மிக் கைடு தான், சபா கைடு தான் நான் சொல்கிறேன், படிச்சுக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மனிதன் ஏதாவது வேலை வேண்டுகிறான். எனக்கு ஒரு வேலை வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். இந்த மனிதன் ஒரு வேலை வேண்டுகிறான். ஓகே, இப்போ गरीब लोग पैसा चाहते हैं, गरीब लोग पैसा चाहता है, गरीब ना ஏழை. புவர் பீப்புள், கரீப் லோக் பைசா சாஹ்தே ஹைம், லோக் வந்ததுனால ப்ளூரல், அதனால் ஹைம். புவர் பீப்புள் வாண்ட் மணி, புவர் பீப்புள் வாண்ட் மணி, ஏழைகள் பணம் விரும்புகிறார்கள், ஏழை மக்கள் பணம் விரும்புகிறார்கள். பச்சா ஏக் கிலௌனா சாஹ்தா ஹை, बच्चा एक खिलौना चाहता है, द चाइल्ड वांट्स ए टॉय, द चाइल्ड वांट्स ए टॉय, குழந்தை ஒரு பொம்மை விரும்புகிறது. குழந்தைக்கு என்ன வேணும்? ஒரு பொம்மை வேணும். ஆப் கியா சாஹெங்கே, சாஹெங்கே ஃப்யூச்சர் டென்ஸ். ஆப் வந்ததுனால ஏங்கே இந்த புள்ளி வைக்கணும். ஆப் கியா சாஹெங்கே, வாட் வில் யூ விஷ், நீங்கள் என்ன விரும்புவீர்கள், உங்களுக்கு என்ன விருப்பம், நீங்கள் என்ன விரும்புவீர்கள், ஃப்யூச்சர் டென்ஸ். ஏ லடுக்கியா மந்திர் தேக்னா சாக்தி ஹைம், ஏ லடுக்கியா இந்த பெண்கள், ப்ளூரல் பெண்பா. மந்திர் தேக்னா சாக்தி ஹைம், சாக்தி ஹைம். These girls want to see the temple, these girls want to see the temple, இந்த பெண்கள் கோயில் பார்க்க விரும்புகிறார்கள். ஓகேவா? पिताजी एक मोटर गाड़ी चाहता है, पिताजी एक मोटर गाड़ी चाहते थे, இது past tense. पिताजी एक मोटर गाड़ी खरीदना चाहते थे, पिताजी एक मोटर गाड़ी, அப்பா ஒரு மோட்டார் வண்டி, खरीदना வாங்க, चाहते थे விரும்பினார், past tense. Father wanted to purchase a motor car, father wanted to purchase a motor car, தந்தையார் ஒரு மோட்டார் வண்டி வாங்க விரும்பினார். ஓகேவா? हमने मदुरै देखना चाहा, இது past tense தான். हमने मदुरै देखना चाहा, we wanted to see மதுரை, நாங்கள் மதுரை பார்க்க விரும்பினோம். இந்த லெசனில் உங்களுக்கு எல்லா டென்ஸும் வந்துருச்சு. ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், சிங்குலர், ப்ளூரல், ஜெண்டரும் வந்துருச்சு, ஃபீமேல், மேல் எல்லாமே வந்துருச்சு. கவனமாக படிங்க, எழுதி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். बालक ने चांद को पकड़ना चाहा,
பாலக் நே சாந்த் கோ பக்கட்னா சாஹானே வந்தது. அதனால் பாய் வாண்டட் டு கேட்ச் த மூன். பாய் வாண்டட் டு கேட்ச் த மூன். சிறுவன் சந்திரனை பிடிக்க விரும்பினான். சிறுவன் சந்திரனை பிடிக்க இந்த சந்திரன் தான் இங்கே ஆப்ஜெக்ட், அதனால் நே வந்துருச்சு. பிடிக்க விரும்பினான். உங்களுக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்கும், நல்லா படிச்சுக்கங்க. मेरी माँ कावेरी में स्नान करना चाहती थी. मेरी माँ कावेरी में स्नान करना चाहती थी. My mother had wanted to take bath in the Kaveri river. My mother had wanted to take bath in the Kaveri river. என் அம்மா காவேரியில் குளிக்க விரும்பினாள். என் அம்மா காவேரியில் குளிக்க விரும்பினாள். இப்போ புரியுதா உங்களுக்கு? பாஸ்ட் டென்ஸில் வந்த 3 இதுவும் ட்ரான்ஸ்லேஷன் புரிஞ்சிருக்கும். இது சா கா பிரயோக். ஓகேவா? அடுத்தது சக்தா. சக்தானா ஐ கேன், அவனால் செய்ய முடியும், நீந்த முடியும், அப்படி வருது. சக்கா பிரயோக் அப்படின்னு சொல்கிறது. பார்ட் 8. वह तालाब में तैर सकता है. सिंपल प्रेजेंट टेंस. वह तालाब में तैर सकता है. तैरता है போட்டால் ப்ரெசன்ட் டென்ஸ். சக்தா है அவனால் முடியும். he can swim in the pond. he can swim in the pond. அவனால் குளத்தில் நீந்த முடியும். அவனால் குளத்தில் நீந்த முடியும். ஓகே. मैं पेट पर चढ़ सकता हूँ. मैं पेट पर चढ़ सकता हूँ. I can climb the tree. चढ़ना ஏறுறது. என்னால் மரத்தின் மீது ஏற முடியும். ஐ கேன் கிளைம் த ட்ரீ. என்னால் மரத்தின் மீது ஏற முடியும். தும் அப் ஜா சக்தே ஹோ. தும் அப் ஜா சக்தே ஹோ. நவ் யூ கேன் கோ. நீ இப்பொழுது போகலாம். நீ இப்பொழுது போகலாம். நவ் யூ கேன் கோ. நீ இப்பொழுது போகலாம். யூ கேன் கோ அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதே தான். तुम अब जा सकते हो. तुम வந்ததுனால தே ஹோ. நீ இப்பொழுது போகலாம். யூ கேன் கோ. वह लड़की हिंदी में गा सकती है. वह लड़की हिंदी में गा सकती है. that girl can sing in Hindi. that girl can sing in Hindi. அந்த பெண்ணால் ஹிந்தியில் பாட முடியும். அந்த பெண்ணால் ஹிந்தியில் பாட முடியும். ஓகே. क्या वह औरत एक गड़ा उठा सकती है? क्या वह औरत एक गड़ा उठा सकती है? Can that lady lift this pot? அந்த பெண்ணால் இந்த பானையை தூக்க முடியுமா? அந்த பெண்ணால் இந்த பானையை தூக்க முடியுமா? क्या वह औरत एक गड़ा उठा सकती है? Can that lady lift this pot? அந்த பெண்ணால் இந்த பானையை தூக்க முடியுமா? सब लड़कियां अब खेल सकती हैं. सब लड़कियां अब खेल सकती हैं. All girls can play now. सब लड़कियां எல்லா பெண்களும் இப்போ விளையாட முடியும். எல்லா பெண்களும் இப்பொழுது விளையாட முடியும். இது ஹிந்திலேருந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். हम अब गाड़ी पकड़ सकते हैं. हम अब गाड़ी पकड़ सकते हैं. हम வந்ததுனால सकते हैं. we can catch the train now. we can catch the train now. நம்மால் இப்பொழுது வண்டியை பிடிக்க முடியும். நம்மால் இப்பொழுது வண்டியை பிடிக்க முடியும். we can catch the train now. நம்மால் இப்பொழுது வண்டியை பிடிக்க முடியும். आप जल्दी जाग सकते थे. आप जल्दी जा सकते थे. நீங்கள் சீக்கிரம் போயிருக்கலாம். நீங்கள் சீக்கிரம் சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு போகிறோம், நான் போகணும் அப்படின்னு இல்லை, ட்ரெயினை பிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னால் சரி சரி நீங்கள் சீக்கிரம் போங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான். யூ குட் ஹாவ் கான் ஏர்லியர். யூ குட் ஹாவ் கான் ஏர்லியர். நீங்கள் சீக்கிரம் சென்றிருக்கலாம். वह उतनी दूर चल नहीं सकता. இது நெகட்டிவ்.
वह उतनी दूर चल नहीं सकता. He cannot go by walk for a long distance. He cannot go by walk for a long distance. அவனால் அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது. ஓகே. मेरी माँ काशी में बहुत दिन नहीं ठहर सकी. मेरी माँ काशी में बहुत दिन नहीं ठहर सकी. My mother could not stay long at Kashi. My mother could not stay long at Kashi. என்னுடைய அம்மாவினால் காசியில் அதிக நாட்கள் தங்க முடியவில்லை. என்னுடைய அம்மாவினால் காசியில் அதிக நாட்கள் தங்க முடியவில்லை. இப்போ சக்கா பிரயோஜ் முடிஞ்சது. அடுத்தது சுக்கா பிரயோக். சுக்குன்னா முடித்தான், இந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் சுக்கு. ஓகேவா? வ காச்சுக்கா, வ காச்சுக்கா. ஹீ ஃபினிஷ்டு ஈட்டிங். வ காச்சுக்கா, ஹீ ஃபினிஷ் ஈட்டிங். அவன் சாப்பிட்டு முடித்தான். இந்த சுக்கெல்லாம் வந்தானே வராது, அது உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். அவன் சாப்பிட்டு முடித்தான். மைம் லிக்சுக்கா, மைம் லிக்சுக்கா. ஐ ஃபினிஷ்ட் ரைட்டிங். நான் எழுதி முடித்தேன். வே தேக் சுக்கே, தே ஃபினிஷ்டு சீயிங். தே ஃபினிஷ்ட் சீயிங். அவர்கள் பார்த்து முடித்தார்கள். அவர்கள் பார்த்து முடித்தார்கள். ஹம் பாட் பढ़ चुके. हम पाठ पढ़ चुके. We finished reading the lesson. We finished reading the lesson. நாங்கள் பாடம் படித்து முடித்தோம். நாங்கள் பாடம் படித்து முடித்தோம். वह लड़की सो चुकी. वह लड़की सो चुकी. That girl finished sleeping. அந்த பெண் தூங்கி முடித்தாள். That girl finished sleeping. அந்த பெண் தூங்கி முடித்தாள். மாதாஜி நஹா சுக்கீம். ஏன் இந்த புள்ளி வந்திருக்கு? மாதாஜிக்கு ரெஸ்பெக்ட். மாதாஜி நஹா சுக்கீம். மதர் ஃபினிஷ்டு பேத்திங். தாயார் குளித்து முடித்தார். வே ராமாயண் படுச்சுக்கே. வே வந்ததுனால சுக்கே ப்ளூரல். வே ராமாயண் படுச்சுக்கே. தே ஃபினிஷ்டு ரீடிங் ராமாயணா. அவர்கள் ராமாயணம் படித்து முடித்தார்கள். இப்படி வரதெல்லாம் சுக்கா பிரயோக். சுக்கு எப்படி வரும்? எல்லா டென்ஸு, பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், சிங்குலர், ப்ளூரல், ஆண்பால், பெண்பால் எல்லாத்துலேயும் எப்படி வருங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. பார்த்து நல்லா படிங்க. அடுத்தது, क्या आप उनसे मिल चुके? क्या आप उनसे मिल चुके? Have you finished meeting them? நீங்கள் அவரை சந்தித்து விட்டீர்களா? Have you finished meeting them? நீங்கள் அவரை சந்தித்து விட்டீர்களா? अध्यापक सब पाठ पढ़ा चुके. अध्यापक सब पाठ पढ़ा चुके. The teacher finished teaching all the lessons. The teacher finished teaching all the lessons. ஆசிரியர் எல்லா பாடங்களையும் கற்பித்து முடித்தார். நேதாஜி பாஷன் दे चुके. नेताजी भाषण दे चुके. नेताजी finished giving lectures. நேதாஜி finished giving lecture. நேதாஜி சொற்பொழிவு ஆற்றி முடித்தார். he finished his பாஷன்னா லெக்சர், சொற்பொழிவு முடித்தார் அப்படிங்கிறது. இப்போ சக் சுக் எல்லாத்தினுடைய பிரயோக் பார்த்துட்டோம். இது லாஸ்ட் லெசன் சாஹியே கா பிரயோக். நம்ம அதிலே சொன்னேன், சாஹாக்கும் சாஹியேக்கும் வித்தியாசம் இருக்குது. விரும்புகிறேன்கிறதுக்கும் வேண்டும்ங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போது முதலே படிச்சிருக்கோம். சாஹியேன்னு ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சால் சப்ஜெக்ட் கூட கோ வந்துடணும். முஜே அல்லது முஜ்கோ. முஜே சாஹியே கா பிரயோக். இப்போ முஜே எ கலம் சாஹியே. நான் ஒரு பேனா விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கும் எனக்கு ஒரு பேனா வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
मुझे एक कलम चाहिए आई वांट ए पेन எனக்கு ஒரு பேனா வேண்டும் இந்த வேண்டும் சாகியன்னு சென்டென்ஸ் முடிஞ்சதுன்னா சப்ஜெக்ட் கூட கோங்கிற வேற்றுமை உருவு வந்துடணும் எனக்கு ஒரு பேனா வேண்டும் उसको एक खिलौना चाहिए उसको एक खिलौना चाहिए அவனுக்கு ஒரு பொம்மை வேண்டும் he wants a toy அவனுக்கு ஒரு பொம்மை வேண்டும் அவனுக்கு ஒரு பொம்மை வேண்டும் he wants a toy उस लड़की को सुंदर तस्वीर चाहिए उस लड़की को सुंदर तस्वीर चाहिए that girl wants a beautiful picture that girl wants a beautiful picture அந்த பெண்ணுக்கு அழகான படம் வேண்டும் இந்த பெண்ணுக்கு அழகான படம் வேண்டும் சரி हमको अच्छा मकान चाहिए हमको अच्छा मकान चाहिए we want a good building building சொல்லலாம் வீடுன்னு சொல்லலாம் மக்கான் हमको अच्छा मकान चाहिए we want a good building எங்களுக்கு நல்ல கட்டிடம் வேண்டும் क्या आपको यह नारंगी चाहिए इंट्रोगेटिव सेंटेंस क्वेश्चन मार्क क्या आपको यह नारंगी चाहिए डू यू वांट दिस ऑरेंज नारंगी ऑरेंज தங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழம் வேண்டுமா चाहिए क्वेश्चन मार्क लड़कों को खूब खेलना चाहिए लड़कों को लड़के தான் வரும் மறுபடியும் ஒரு வேற்றுமை உருவு வந்ததுனால கோ ஆயிடுச்சு இதெல்லாம் விதி அதிலே சொல்லியிருக்கேன் நல்லா படித்து பாருங்கள் लड़कों को खूब खेलना चाहिए बॉय शुड प्ले वेल பையன்கள் நன்றாக விளையாட வேண்டும் तुम्हें सबक याद करना चाहिए तुम्हें सबक याद करना चाहिए you must memorize the lesson நீ பாடம் மனப்பாடம் செய்ய வேண்டும் you must memorize the lesson பாடம் மனப்பாடம் செய்ய வேண்டும் आपको सवेरे टहलना चाहिए आपको सवेरे टहलना चाहिए you must walk in the morning you must walk in the morning தாங்கள் காலையில் உலாவ வேண்டும் வாக்கிங் போகணும் आपको सवेरे टहलना चाहिए ना காலையில் वाकिंग போகணும் उसको कॉफ़ी नहीं पीनी चाहिए उसको कॉफ़ी नहीं पीनी चाहिए he should not drink coffee அவர் காஃபி குடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டர் அதனால் காஃபி வேண்டாம் அப்படி காஃபி நஹீம் பீனி சாஹியா he should not drink coffee அவன் காஃபி அருந்தக்கூடாது सबको मिलकर रखना चाहिए இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் सबको मिलकर रखना चाहिए all should live together हम सबको நம்ம எல்லாரும் all should live together அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும் हम सबको हम கூட சேர்த்துக்கலாம் मिलकर रखना चाहिए எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே லெசன் இது வரைக்கும் 10 லெசன் நம்ம ட்ரான்ஸ்லேஷனில் முடிச்சிருக்கோம் அதாவது ஹிந்தியிலிருந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் நடந்த லெசன் இனிமேல் வர்றது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இங்கிலீஷும் தமிழும் கொடுத்துருக்கு அதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இது வரைக்கும் நான் கொடுத்த என்னுடைய அன்புடன் எல்கையன் இந்த சேனலில் வர்ற வீடியோஸ் ஹிந்தி டீச்சிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க படிங்க ஒரு நோட் போட்டு எழுதி வச்சு சத்தமாக படித்து எழுதி பாருங்கள் எக்ஸாம் கோயர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் மீதியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் until that bye